தண்ணியில் டாய்லெட் தண்ணி எடுத்து குடிச்சு நிற்கிறான். பார்த்தீங்களா? உலகத்திலேயே நானும் பல மாநாடுக்கு பார்த்துருக்கேன். என்னுடைய 66 வயசு அனுபவத்தில் பந்தல் போட்டிருப்பான், பந்தல் தான் நிற்பான். இவன் மொட்டை வெயிலில் கேரவனில் இருக்கான். இளைஞர்களும் இளைஞர்களும் எங்கே போயிட்டாங்க? விஜய் பின்னாடி போயிட்டாங்க. அப்போ எத்தனை % ஆச்சு? 9% ஆச்சு. திமுக ஓட்டு பூரா சேதாரம், செய்கூலி உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு 30,000, 25,000. பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வைரங்கள் திருடப்படும். ஜெயலலிதாவும் சசிகலாவும் சேர்த்து வச்ச வைரம் எங்கே இருந்தது? கொடநாட்டில் இருந்தது. இதுக்கு ஆதாரம் எதை காட்டுறேன்னா, குஜராத்தினுடைய நான் ஆணையிட்டால் அது அந்த கும்பலுடைய வேர்வை ரத்தம். ஒரு நாளைக்கு வேலுமணி அந்த தொழிலாளியுடைய ரத்த வியர்வை. இங்கே எந்த சூடு சுரணையை, எந்த உப்பு உரப்போ எவனுக்கு கோபம் வர்றதில்லை. அடிமையாக வாழ பழகி கொண்டான். பணப்பற்றாக்குறை, பொருள் பற்றாக்குறை. இலங்கையை ராஜபக்ஷ கும்பல் எப்படி தப்பிச்சு ஓடிச்சு, அதே போன்ற சூழல் வெகு விரைவில் வருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. மக்கள் இதை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. டாஸ்மார்க் எதுச்சுன்னு போயிடலாம். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சரி, இப்ப விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்போ சவுத் தமிழ்நாட்டுக்குலாம் போனா அவருக்கு அந்த அளவுக்குலாம் கூட்டம் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப சவுத் தமிழ்நாட்டிலயும் பயங்கரமா அவருக்கு கூட்டம் வந்துட்டு இருக்கு. இன்னமும் நிறைய பேர் இது கூட்டம் தான் வருது, இதெல்லாம் வந்து ஓட்ட ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இவர் ஆந்திரா பக்கம் போனாலும் இதே கூட்டம் வரும், கேரளா பக்கம் போனாலும் இந்த கூட்டம் வரும். மக்கள் அப்படியே மலை மேலே குறுக்கு பக்கம் போனாலும், கூருக்கு இருக்குல்ல, அங்கே போனாலும் இந்த கூட்டம் வரும். உத்தரகாண்ட் பக்கம் போனாலும் கூட்டம் வரும். சினிமாக்காரனுக்கு உள்ள ஒரு கவர்ச்சி. நீங்கள் எல்லா ஓட்டும், அந்த எல்லா கூட்டமும் ஓட்ட வராது. நீங்கள் சேலத்துக்கு நயன்தாரா போனால் 1 லட்சம் பேர் வந்துட்டான். ஜெயலலிதா எதிர்த்து நயன்தாரா சேலத்தில் நின்று 1 லட்சம் ஓட்டு விழுகுமா? மக்கள் ஒரு கவர்ச்சி அரசியல். குஷ்பு ஒன்றும் ஜெயிக்க முடியலையே. குஷ்பு நின்றுதான் இல்லையா எலெக்ஷனில்? நாட்டாமல் வரும்போது எல்லாருமே குஷ்பு ரசிகர்கள் தான். குஷ்புக்கு கோயிலே கட்டி மந்திர குசாம்பிகை குசலாம்பிகை குஷ்புவே வாழ்கன்னு கோயிலே கட்டினான். திண்ணூர் வச்சுக்கிட்டான், அளவு ஊற்றுனான். நடந்ததா? தீ குண்டா மிதிச்சான். ஏன் எம்எல்ஏ ஆக முடியலையே? குஷ்பு எலெக்ஷன் தான். அப்புறம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. விஜய், உங்க கணிப்பு படி யார் ஆட்சி அமைப்பா, யார் எதிர்கட்சியா வருவா சார்? அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக எதிர்கட்சியாக வரும். எதை வச்சு சார் சொல்றீங்க? நல்ல கேள்வி. திமுக ஓட்டு போன 21 தேர்தலில் அதிமுக திமுக வாக்கு வித்தியாசம் வெறும் 3.5%. முஸ்லீம்கள் 14% போட்டு, கிறிஸ்தவர்கள் 3% போட்டு, தலித்துகள் 3%, 20% திமுகவுக்கு. அது ரிசர்வ் பேங்கு பணத்தை போல. இப்போது விஜய் வந்ததுக்கு பிறகு தலித்து ஓட்டு அப்படியே விஜய்க்கு போயிடுச்சு. அதுக்கு என்ன அடையாளம்னா, அந்த இளைஞர்கள் எப்படி இருப்பான்னா, சைடு பூரா கரையை அரைச்சிருக்கும், சைடு பூரா மேலே மட்டும் கொஞ்சம் முடி இருக்கும், காதில் கடுக்கம் போட்டிருப்பாங்க, முக்கா பேண்டு, புள்ளிங்கம். அவங்களுக்கு அட்ரஸு புள்ளிங்கம். இந்த புள்ளிங்க ஓட்டு பூரா, திருமாவளவன் ஓட்டு பூரா அப்படியே யார்கிட்ட போயிடுச்சு? விஜய்கிட்ட போயிடுச்சு. 3% ஓட்டு போயிடுச்சு. இது யாருடைய ஓட்டு? திமுக ஓட்டு. அடுத்து விக்கிரவாண்டியில் கொடுத்து பார்த்தீங்களா, எல்லாம் வன்னி இளைஞர்கள். அவ்வளோ பேரும் தண்ணியில் டாய்லெட் தண்ணி எடுத்து குடிச்சு நிற்கிறான். பார்த்தீங்களா? உலகத்திலேயே நானும் பல மாநாடுக்கு பார்த்துருக்கேன். என்னுடைய 66 வயசு அனுபவத்தில் பந்தல் போட்டிருப்பான், பந்தல் தான் நிற்பான். இவன் மொட்டை வெயிலில் கேரவனில் இருக்கான். யார்? விஜய். அவன் வந்து காற்று கிடக்கிறான், மயங்கி சாவுறான். அந்த கூட்டம் 3% அப்படியே விஜய்கிட்ட போயிடுச்சு. அதுவும் திமுக ஓட்டு. மீதி இருக்கிற வன்னியர்களையும் வேலுமுருகன் கூட்டிகிட்டு போயிட்டார். திமுகவுக்கு தொடச்சிடுச்சு. வன்னியர் ஓட்டே இல்லை, தலித் ஓட்டே இல்லை. 6% போச்சா. அடுத்து கிறித்துவர்கள் வாக்கு. ஜோசப் விஜய், ஜான் ஆரோக்கியசாமி, இப்படி இந்த கிறித்துவ கூட்டம் பூரா இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறேன். நான் இப்போ தான் ஒரு பாதிரியார்கிட்ட பேசினேன். எங்கள் ஆட்கள் பூரா ஏசி பேர சொல்லி விஜய் பின்னாடி போயிட்டானுங்கிறார். இளைஞர்களும் இளைஞர்களும் எங்கே போயிட்டாங்க? விஜய் பின்னாடி போயிட்டாங்க. அப்போ எத்தனை % ஆச்சு? 9% ஆச்சு.
தலித் 3, வன்னியர் 3, கிறிஸ்துவர் 3, 9% ஆகிப்போச்சு. அதிருப்தி வாக்கு எப்பவுமே வருஷத்துக்கு 1% வரும். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஜெயலலிதா டெபாசிட் போச்சா பர்கூரில், அட்ரஸே போச்சு. 5 வருஷத்துக்கு 5% உருவாயிடுச்சு. அப்போ அது ஒரு 5%, 9 5 14, நாளை கழிச்சிருங்க 10% திமுக ஓட்டு டேமேஜ் ஆகிப்போச்சு, சேதாரம் ஆகிப்போச்சு, செய்கூலி ஆகிப்போச்சு. அப்போ அதிமுக ஓட்டு யாராலும் உடைக்கப்படாது. அது எம்ஜிஆருடைய ஓட்டு. ரெட்டையில் யார் ஓட்டு? எம்ஜிஆர் ஓட்டு. இந்த எம்ஜிஆர் ஓட்டு அப்படியே இருக்குது 25%. பாஜக 3%. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அவாள் ஐயரு பூரா பிஜேபி எதை சொல்லுதோ அதுக்கு போட்டுருவாங்க. அப்போ 25 3 28. இந்து மதவாதிகள் பாஜக இருந்தால் அது 2% ஓட்டு வந்துடும், அது 2. அப்போ 25 28 30. அதிருப்தியாளர்கள் ஓட்டு 5 35. அப்படியே பேலன்ஸ் ஆகிக்குது. திமுக ஓட்டு பூரா சேதாரம் செய்கூலி உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு 35 30,000, 25 35,000. விஜய் ஒரு 10% வாங்குறது பூரா திமுகவுடைய வாக்கு. அப்போ யதார்த்தமாக அதிமுக வெற்றி பெறும். விஜய் அவர்கள் கேம் சேஞ்சராக இருக்காரு. இதுதான் இந்த அரசியல் சித்து விளையாட்டு. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். சார், இப்போ தன்னுடைய புருஷனுடைய சாவுக்காக நியாயம் தேடுறவங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கொடநாடுல இருக்க எடப்பாடி அவர்களோடய மறுபடியும் கூட்டணி வச்சிருக்காங்களே, அப்படி இதை எப்படி பார்க்கறது? இல்லை, இப்போ கொடநாடு கொலை வழக்கு எடப்பாடியுடைய கவனத்துக்கு வராமலே நடந்த கொலை. ஏன்னா இந்த கொலையில் அதிகமாக பலன் பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்பி வேலுமணி. அங்கே பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வைரங்கள் திருடப்பட்டது. ஜெயலலிதாவும் சசிகலாவும் சேர்த்து வச்ச வைரம் எங்கே இருந்தது? கொடநாட்டில் இருந்தது. இதுக்கு ஆதாரம் நான் எதை காட்டுறேன்னா, குஜராத்தினுடைய வைர மார்க்கெட்டினுடைய வியாபாரம் 3 மாதம் கொலாப்ஸ் ஆகிப்போச்சு. 2018 நீங்கள் நெட்டில் அடித்து பாருங்கள். வைர வியாபாரிகள் யாராவது தெரிஞ்சால் விசாரித்து பாருங்கள். எனக்கு பழைய இரும்பு வியாபாரி தான் தெரியும். அப்போது இந்த வைடூரியங்கள் கோமேதகங்கள் எல்லாமே பாதி விலைக்கு கூவி விற்கப்பட்டது பம்பாய் மார்க்கெட்டில், குஜராத் மார்க்கெட்டில். இது பூரா ஜெயலலிதாவும் சசிகலாவும் சேர்த்து வைத்த வைரங்கள், வைடூரியங்கள். அப்போது இது அனுபவ் ரவி இப்போ அவர் ஒரு நாளைக்கு 1 டன் தங்கத்தை நகையாக மாற்றி விற்கிறார். இன்றைக்கி ஸ்டில் நான் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். கோவை தெற்கில் 1.25 லட்சம் நகை தொழிலாளர்கள் வேலை செய்யலாம். கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, 2 தெலுங்கானா, கர்நாடகா 5 மாநிலத்துக்கான நகை தேவையை பூர்த்தி செய்வது வேலுமணி. வேலுமணி கட்டுப்பாட்டில் தான் கோவை தெற்கில் 1.5 லட்சம் நகை தொழிலாளர்கள் வேலை செய்கிறான். இந்த நகை தொழிலாளர்களுடைய சங்க தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அனுபவ் ரவி. இவர் யார்? கொடநாடு கொலை குற்றவாளி. அப்போ வேலுமணி ஒரு நாளைக்கு 1 டன் தங்கம் மார்க்கெட்டுக்குள்ளே வருது. 1 டன் தங்கம் நகையாக வெளியேறுது. இதெல்லாம் ஏதோ அலிபாபா கதை இல்லை. பிளாக் இல்லை, ஒயிட் மார்க்கெட் தான். அப்போ ஒரு நாளைக்கு 500 கோடி ரூபாய்க்கான 1 டன் தங்க நகையை வேலுமணிகிட்ட எப்படி வந்தது? அப்போ இந்த வைடூரியா ஜெயலலிதாவுடைய கொடநாட்டில் ஒளித்து வைக்கப்பட்ட, மறைத்து வைக்கப்பட்ட சசிகலா ஜெயிலில் இருக்கா, பெங்களூர் பரப்பனக்கராகரை ஜெயிலில். ஜெயலலிதா மேலே போயிடுச்சு. அப்போ இதை பாதுகாக்க ஆள் இல்லை. உடைத்து 2-3 கொலைகளை செய்த கேரளா கும்பல், சஜீவன், சயான், அனுபவ் ரவி, இப்படி இந்த குற்றவாளிகள் தலைமை தாங்கியவர் யார்? வேலுமணி. இதில் 2 பேர் ஒரே நாளில் ஒரே இடத்துல ஒரே நாளில் கொல்லப்பட்டான். ஒருவர் கனகராஜ் எங்கள் ஆத்தூரில், ஒருவர் சஜீவன் எங்கள் பொண்டாடிக்குள்ள செத்து போச்சு, அந்த தப்பிச்சுக்கிட்டான். இதெல்லாம் இந்த கேரளா மாஃபியா கும்பல். வேலுமணியினுடைய அண்ணன் அன்பரசனுடைய மனைவி ஒரு மலையாளி பெண். இந்த தொடர்பில் தான் இந்த கொலையே நடந்தது. அப்போ எடப்பாடி 2011-21 ஒரு பொம்மை முதல்வர். என்ன முதல்வர்? பொம்மை முதல்வர். இந்த கொடநாடு கொலை குற்றத்துக்கு பொறுப்பானவர் வேலுமணி தான். வேலுமணி தான் இந்த கொலைக்கு முழு பொறுப்பானவர். வேலுமணி தான் இப்போ ஒரு நாளைக்கு 1 டன் தங்க நகையை, 1 டன் 500 கோடி ரூபாய் தங்க நகையுடைய மொத்த வியாபாரத்தினுடைய சூத்திரதாரியே வேலுமணி தான். வேலுமணி வியாபாரத்தை உடைத்து எடுப்பதற்காகத்தான் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் குதிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி. புரியுதா?
இல்லை 500 கோடி ரூபாய் முட்டல் மோதல், இதுக்கு என்ன வேணும்? அதிகாரம் வேண்டும், அமைச்சர் பதவி வேணும், எஸ்பி செல்ட் அடிக்கணும், கலெக்டர் செல்ட் அடிக்கணும். ஒரு நாளைக்கு 500 கோடினா மாதம் 15,000 கோடி. எல்லாம் ஏழவாழ மக்கள். எம்ஜிஆருக்கு பாட்டு பாடிட்டு சேரியில் எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டு இருக்கானே, நான் ஆணையிட்டால் அது அந்த கும்பலுடைய வேர்வை ரத்தம். ஒரு நாளைக்கு வேலுமணி அதிமுகவுக்கு வருவதற்கு முன்பு அவன் கண்ண பிளம்பர், பைப்பு ரிப்பேர் பண்ணுற பிளம்பருக்கு இப்படியா இத்தனை லட்சம் கோடி. வேலுமணியுடைய தம்பி செந்தில் துபாய் கோல்டு மார்க்கெட்டை கட்டுப்படுத்துகிற உபீஸ் சதக் ஜலால் குப்பையாளர் நிறுவனம் உபீஸ் இருக்குல்ல, 700 கோடி ரூபா கான்ட்ராக்டை 7,000 கோடி ஆக்கி கொடுக்குறேன். யாருடைய சொத்து? இந்த தமிழ்நாட்டில் குப்பை எழுகிற அந்த தொழிலாளியுடைய ரத்த வியர்வை. இங்கே எந்த சூடு சொரணையும் எந்த உப்பு உரப்போ எவனுக்கு கோபம் வர்றதில்லை. அடிமையாக வாழ பழகி கொண்டான். அவளை குவாட்ரு காக்கா பிரியாணி 1000 ரூபா, இதுதான். அப்போ இந்த இனத்தை எப்படி மீட்டெடுப்பது? நபீபியா எத்தியோப்பியாவில் இருக்கவனே பரவாயில்ல, அதை விட மோசமாக செந்தில் பாலாஜி போன தேர்தலில் கொண்டு போய் ஈரோடு தேர்தலில் உள்ளே அடைச்சி வச்சார் தெரியுமா? ஆட்டை அடைச்சி வச்சு பார்த்துருக்கோம், மாட்டுப்பட்டியை பார்த்துருக்கோம், மனுஷப்பட்டியை பார்த்தோமா இல்லையா ஈரோட்டில்? இப்போ பார்த்துக்க, சாயங்காலம் குவாட்டர் அடிச்சுக்க, 3 நேரம் பிரியாணி, ஒரு கல் ஒரு கண்ணாடி. உதயநிதி ஹன்சிகா நடித்த படத்தை, நயன்தாரா நடித்த படத்தை பார்த்துக்க. வேலைக்கு போனால் 1000 ரூபா கிடைக்குமா? நான் 1000 ரூபா தர்றேன். இப்படி நடந்ததாலே ஈரோட்டில் பார்த்தோமா இல்லையா? இவர்கள் தான் திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கம்தான் மீண்டும் கொள்ளையடிப்பதற்கு வர துடிக்கிறது. போன உள்ளாட்சி வேலுமணி அமைச்சர், இப்போ உள்ளாட்சி நேரு. வேலுமணியிடம் வேலை பார்த்த கார்த்திக் ஐஏஎஸ், பிரகாஷ் ஐஏஎஸ் தான் யார்கிட்ட ஐஏஎஸ்? நேருகிட்டே ஐஏஎஸ் ஐபிஎஸ். எப்படி விளங்குமா? அவன் தேடி கொடுத்ததா இங்கே தேடி கொடுக்குறான். 2 அதிகாரிகளுடைய சொத்து மதிப்பு ஒரு 10,000 கோடி வந்திருக்கும். எவ்வளவு? 10,000 கோடி. இந்த அரசியல் என்பது 50 வருடங்களுக்கு பின்னோக்கி போயிடுச்சு. தமிழ்நாட்டை 10 லட்சம் 10,5 லட்சம் கோடி கடன், ஒவ்வொருத்தர் தலையிலையும் கடனாக இருக்குது. இவன் கடனோடு சாகணும், இல்லைன்னா நாடு திவாலா போய் பணப்பற்றாக்குறை, பொருள் பற்றாக்குறை. இலங்கை ராஜபக்ஷ கும்பல் எப்படி தப்பிச்சு ஓடிச்சு, அதே போன்ற சூழல் வெகு விரைவில் வருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. மக்கள் இதை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. டாஸ்மார்க் எந்திரிச்சோன்னு போயிடறான். நான் காலையில் பார்த்து ஒரு தெரிஞ்ச ஒரு கடைக்கு போனேன். எங்கள் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்கன்னு. நாமக்கல்லில் ஒரு குழந்தை, பெண் குழந்தையும் ஒரு தாய் பள்ளி ஆசிரியையும் கணவன் கொலை பண்ணிட்டான். பேப்பரில் பார்த்தேன். எல்லா இதிலும் நடக்குது. அப்போது இந்த தலைவர்கள் பூரா சாராய கடை தான் வரணும்னு நினைக்கிறேன். சாராய கடையில் தான் வருமானம், 50,000 கோடி ரூபா வருமானம். ஜெயலலிதா உட்பட, கருணாநிதி உட்பட அத்தனை பேரும் லஞ்சப்பணம் எங்கேருந்து வருது? சாராய ஆலைகளிலிருந்து தான் கொட்டுது. ஜெயலலிதா சசிகலா வீட்டு அட்ரஸ்லேயே ஒரு சாராய ஃபேக்ட்ரி இருக்குது, மிடாஸ் கோல்டு. மிடாஸ்னால் குடிச்சிக்கோ, எதை? கோல்டு. அவங்க விற்கிற தண்ணி பூரா, சரக்கு பூரா கோல்டு கலந்துருக்கான். கிட்னி போயிடும், லிவர் போயிடும், 50 வயசில் செத்து போகிறான். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.